வாக்யஜ்ஞேன கல்பதாம். புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹம்சகீதா 24வது ஸ்லோகம். மனசா வசசா திருஷ்ட்யா கிருஹ்யதேன்யைரபீந்திரியைः அஹமேவ ந மத்தோன்யத் இதி புத்யத்வமஞ்சசா குணேஷ்வா விஷதே சேதः குணாశ్చేతసి ச பிரஜாः ஜீவஸ்ய தேஹ உபயம் குணாశ్చేతో மதாத்மனः. சனகாதி முனிவர்கள் பகவானிடம் தாங்கள் யார் என்று கேட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே பிரம்மதேவரிடம் கேட்ட விஷயத்தை மனதிலே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த கருத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கேள்வியை கண்டிக்கின்ற முறையில் ஆத்ம அனாத்ம விவேகத்தை உபதேசம் பண்ணுகிறார். பிரம்மதேவரிடம் கேட்ட கேள்விக்கு பிரம்மதேவரால் பதில் சொல்ல முடியவில்லை. பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணினார். மகாவிஷ்ணு ஹம்ச ரூபத்தில் வந்தார். அவரை சனகாதி முனிவர்கள் தாங்கள் யார் என்று கேட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்த கேள்வியின் அடிப்படையில் தன்னுடைய வருகை நிகழ்ந்த காரணத்தால் அவர்களுடைய கேள்வியை கண்டிக்கின்ற பாங்கில் ஆத்ம அனாத்ம விவேகத்தை உபதேசிப்பதன் மூலம் ஆத்மாவை அறிந்து கொண்டால்தான் விஷயங்களிலிருந்து மனது பாதிப்பதிலிருந்து விடுபட முடியும் என்பதை உபதேசிப்பதற்காக ஆத்மானாத்ம விவேகத்தை உபதேசம் பண்றார். அது ஸ்ரீதரர் ரொம்ப அழகாக கனெக்ஷன் கொடுக்கிறார். அவர் தேகாதி விவிக்த ஆத்ம ஜானே சதி தன்னிஷ்டஸ்ய ராகாதி அசம்பவாத் ஸ்வயமேவ விஷய சேதசோ விஸ்லேஷः பவதி இதி வக்தும் பிரஷ்ன கண்டன விஷேண ஏவ தாவத் ஆத்ம அனாத்ம விவேகம் ஆக வஸ்துனஹ இதி த்ரிபிஹி. வஸ்துனஹ என்று ஆரம்பிக்கின்ற 3 ஸ்லோகங்களால் ஆத்ம அனாத்ம விவேகத்தை உபதேசம் பண்ணுகிறார். தேகாதி விவிக்த ஆத்ம ஞானே சதி, தேகங்களுக்கு வேறாக ஆத்மாவை அறிந்து கொண்டால்தான் ராகாதி அசம்பவாத், விருப்பு முதலானவைகள் நீங்கும் என்கின்ற காரணத்தால், அப்படி விருப்பு முதலானவைகள் நீங்குகின்ற காரணத்தால் ஸ்வயமேவ விஷய சேதசோ விஸ்லேஷா பவதி, தானாகவே மனதுக்கும் அந்த விஷயங்களுக்கும் மனசுக்கும் உள்ள அந்த சம்பந்தங்கள் எல்லாமே தானாகவே உயிரில்லாமல் போய்விடும், முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும் என்று கருதி பகவான் ஆத்மானாத்ம விவேகத்தை சொல்லுகிறார். புரியறதுக்காக திரும்ப திரும்ப சொன்னேன் பல இதில். அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணார், முதல்ல என்ன சொன்னார், உங்களுடைய கேள்வி ஆத்மாவை பற்றி இருக்குமானால் இந்த கேள்வி பொருந்தாது, அனாத்மாவை பற்றி இருக்குமானால் அப்பவும் பொருந்தாது. அனாத்மா எல்லாம் பஞ்சபூதமயம், ஆத்மா ஏகம் நித்தியம் சுத்தம், அதில் குணங்களே இல்லை. நிர்குணமான ஆத்மாவை பற்றி பேசவே முடியாது. சகுணமான அனாத்மாவோ பஞ்சபூதாத்மகம். ஆகையினால என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா, அப்போ அது இப்படி யோசிக்க வச்சு என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே அறியப்படுவது அனைத்தும் நான் தான்.
அறிபவனும் நானே, அறியப்படு பொருள்களும் நானே. சைதன்யமே அறிபவனையும் அறியப்படு பொருள்களையும் பிரகாசப்படுத்துகிறது. சைதன்யமே அறிபவனையும் அறியப்படு பொருள்களையும் பிரகாசப்படுத்துகிறது. பிரமாதாவையும் பிரமேயத்தையும் பிரகாசப்படுத்துவது அப்பிரமாதாவாகிய ஆத்மா. பிரமாதாவையும் பிரமேயத்தையும் பிரகாசம் பண்ணுவது எதுவோ, பிரகாசம்னா லைட் அடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அது இருக்கும்படி அதுக்கு அது இயங்கும்படி செய்வது எதுவோ அது அப்பிரமாதாவாகிய ஆத்மா. அப்பிரமாதானா தெரியும் இல்லையா? அவன் உண்மையிலே ஆத்மா அறியறதும் இல்லை, ஆத்மா எதையும் அறியறதும் இல்லை. அறிவதுங்கிற தன்மையே, அறிவதுங்கிறதே சிதாபாசனுக்கு தான். சுத்த சித்துக்கு அறியறதுங்கிறது கூட கிடையாது. சித் சிதாபாசத்வாரா ஜானாதி. சைத்தன்யம் சிதாபாசன் வாயிலாக பார்க்கறதே தவிர டைரக்டா எதையும் அறியறது இல்லை. ஆகையினால இதை சொன்னார். அதனால அடுத்த ஸ்லோகத்தில் 25ஆவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான்ப்பா குழந்தைங்களே, மனசு விஷயங்களை வியாபிக்கிறது, விஷயங்கள்லாம் மனசை வியாபிக்கிறது, அதனால நல்லதும் இருக்குது, அதில் கெட்டதும் இருக்குது. கஷ்டமானது வரும்போது தாங்க முடியறதில்ல, நல்லது வரும்போது மனசு பாரமாக இல்லை, சந்தோஷமாக இருக்கிற போது மனசு பாரமாக இல்லை, சந்தோஷம் இல்லாத போது மனசு பாரமாக இருக்கிறது. மனசுன்னு ஒன்று இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது சந்தோஷமாக இருக்கிற போது. துக்கம் இருக்கிற போது அசாந்தஸ்ய மனோபாரஹான்னா சம்ஸ்கிருதத்தில், அசாந்தஸ்ய மனோபாரஹா. அவிவேகிகளுக்கெல்லாம் சாஸ்திரம் பாரமா. சாஸ்திரம் படிக்கிறதுன்னு அந்த பொறுமை இல்லாதவங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் சாஸ்திரம் பாரம். அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தாங்களும் படிக்க மாட்டாங்க, இன்னொருத்திட்ட என்ன சொல்லுவாங்க, என்னத்துங்க போட்டு கஷ்டப்பட்டு நோட்ஸ் எழுதி அன்வயம் எழுதி கஷ்டப்பட்டு ஒன்றும் புரியப்பதில்லை, பேசாமல் அப்படியே இருங்க, எல்லாம் அனுபவத்துக்கு வந்தால் போகும், படிக்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லைடுவாங்க. அதனால் அவர் கிளீனாக சொல்லிட்டாங்க பெரியவங்களாம், அவிவேகினா சாஸ்திரம் பாரம். அவிவேகிகளுக்கு சாஸ்திரம் பாரம். பாரோ விவேகின சாஸ்திரம் பாரோ ஞானம் சுராகினா. அதாவது நல்ல விஷயத்தில் பற்று வச்சுக்கிறவங்களுக்கு அஜ்ஞானம் பாரமா. அஜ்ஞானம் நல்ல விஷயத்தில் சுராகினா, நல்ல விஷயத்தில் பற்று வைத்திருக்கிறவர்களுக்கு அஜ்ஞானம் பாரமா. அஜ்ஞானம் பாரம்னா ஐயோ அஜ்ஞானம் நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது பாரமாக இருக்குமா, அதை நீக்கிக்குவாங்க. பாரமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அதை நீக்கிக்குவாங்க. இந்த இடத்துல வேற மீனிங், அவனுக்கு பாரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும்னு அர்த்தம். யாருக்கு? அவிவேகிக்கு சாஸ்திரம் கஷ்டமாக இருக்கும். இல்லாட்டி வேற விதமாகவும் சொல்லலாம், ரொம்ப பற்றுடையவனுக்கு அஜ்ஞானம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பற்றுடையவனுக்கு அஜ்ஞானம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம். இல்லை ஞானம் அந்த இடத்துல அதை பிரிக்கணும், மாற்றிக்கணும். ரொம்ப பற்றுடையவனுக்கு ஞானத்தை பற்றி கிடையாது, சுவாமி இதெல்லாம் நம்மளால் அஜீரணமே பண்ண முடியல, மாற்றிட்டு. அசாந்தஸ்ய மனோபார, அசாந்தி உடையவனுக்கு மனசு பாரம். பாரஹா அனாத்மவிதா வபுகு. அனாத்மாவை தெரிஞ்சின்றவனுக்கு பாரம், உடம்பே பாரம்னா. குண்டா இருக்கிறவன்ட்ட கேட்டு பாருங்க, ஐயோ இதை தூக்கின்னு போகவே முடியல, என்ன அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பாருங்க. ரொம்ப குண்டா இருந்தோமானா நமக்கே தெரியுது, ஐயோ என்னமோ பண்ணுறது, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, அந்த ஃபீலிங் இருக்கே குண்டா இருக்கோங்கிறது. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன், மனசு பாரமாக இருக்கே, அந்த பாரமெல்லாம் எப்போ போகும்னா, ஆத்மஸ்வரூபமாக பகவான் விளங்குகிறார். க்ஷேத்ரஜ்ஞனாக ஏகோ தேவஹ சர்வபூதேஷு கூடஹ சர்வபூதாந்தராத்மா சர்வாந்தர்யாமி சாட்சி சேதோ கேவலஹ நிர்குணஷ்ச. ஸ்வேதாஸ்வதர
அதாவது ஏகோ தேவா சர்வபூதேஷு கூடா, இருக்கிறது ஒரே வஸ்து தான். அதனால மதாத்மனா ஜீவஸ்ய குணாக சேதா உபயம் தேகா, அது ரெண்டும் உபாதின்னு விட்டார். உபாதினா ட்ரெஸ் மாதிரி. ட்ரெஸ்ஸே நாமளா, ஆனால் நமக்கு ட்ரெஸ்ஸு போட்டோடனே அந்த ட்ரெஸ்ஸோடு ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ட்ரெஸ்ஸே நாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமான ஒரு இது வந்துடுது. திரும்ப 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 அப்படி சரி பண்ணிகிட்டே இருக்கோம். நான் அந்த ட்ரெஸ்ஸில் அபிமானம் வந்து விட்றது. திரும்ப திரும்ப இந்த பார்டர் சரியாக தெரியணும், பார்டர் சரியாக தெரியணும், நன்னா தெரியணும். பையனாக இருந்தால் காலர் இது பண்ணிப்பான் அடிக்கடி. அதனால் எங்கே மாத்திரம் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அந்த பக்கம் கொஞ்சம் இதாக சொல்லுவீங்க. இல்லாட்டி ஒரு பட்டு வேஷ்டி கட்டிப்பார். பட்டு வேஷ்டி கட்டி எல்லாம் அங்கவஸ்திரம்லாம் போட்டு அந்த பெரிய தாத்தாலாம் போட்டுப்பார், ஜெருகையெல்லாம் போட்டுண்டு அப்படிலாம் அப்படி போட்டுண்டு அப்படி வருவார். இதெல்லாம் அப்படியே ரொம்ப இதாக்கிறது. அந்த உபாதியை அவ்வளவு விசேஷமாக நினச்சி அது கொஞ்சம் நேரம் கழித்து அழுக்காக போகிறது. அப்புறம் அது அழுக்காயிடுச்சுன்னா ஐயோ அழுக்கா போச்சு அழுக்கா போச்சு அழுக்கா போச்சு தொடச்சுட்டு இருக்கணும். அது துக்கம். இந்த ட்ரெஸ்ஸுக்கே இப்படி இருக்கும்னா சரீரத்தில் கேட்கணுமா என்ன? நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுலேயே நமக்கு இப்படி இருக்கும்னா உடம்புல இருக்கிற அபிமானத்தை கேட்கணுமான்னா நம்மளால வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம். தமாஷை சொல். அப்போ ஜீவஸ்ய உபயம் மனசே ட்ரெஸ்ஸு தான். மனசே ட்ரெஸ்ஸு தான். அதனால வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சஞ்சாதி நவானி தேஹி. அதனால உடலுக்கு உடை ஆடைனா ஆத்மாவுக்கு மனமே ஆடை. ஆத்மாவுக்கு மனமே ஆடை. உடலுக்கு உடை ஆடை, ஆத்மாவுக்கு மனம் ஆடை. பாடிக்கு கிளாத் ட்ரெஸ்ஸு, ஆத்மாவுக்கு மைண்டு ட்ரெஸ். இங்கிலீஷில் சொல்கிறேன். ஆகையினால குணாச்சேதா உபயம் உபயம் தேகான்னு சொன்னா உபாதி. உபாதி நேற்றுக்கு விளக்கிட்டேன். அதில் உங்களுக்கு புரியலைன்னா பெரிய உபாதையாக போயிடும். உபாதி புரியலைன்னா உபாதையாக போயிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ரெண்டும் உபாதி. எப்போ உபாதின்னு சொல்லியாச்சோ உபாதி சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். உபாதி சத்தியம் இல்லை, உபஹிதம் சத்தியம். உபஹிதமான ஆத்மாதான் சத்தியம், உபாதி மித்யா, சத்திய வத்திரிக்த மித்யா. அதையே விளக்கி சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்தில். குணேஷு சாவிஷச்சித்தம் அபீக்ஷ்ணம் குணசேவயா குணாஷ்ச சித்த பிரபவாஹ மத்ரூப உபயம் த்யஜேத். குணேஷு சாவிஷச்சித்தம் அபீக்ஷ்ணம் குணசேவயா குணாஷ்ச சித்த பிரபவாஹ மத்ரூப உபயம் த்யஜேத். சித்தம் அபீக்ஷ்ணம் குணசேவையா குணேஷு ச ஆவிஷத். அபீக்ஷ்ணம், அபீக்ஷ்ணம் சொன்னா அடிக்கடின்னு அர்த்தம். சித்தம், சித்தமானது என்ன பண்ணுகிறது? அடிக்கடி விஷயங்களில் அபீக்ஷ்ணம் குணசேவையா குணேஷு சாவிஷத். அப்படியே திரும்ப திரும்ப விஷயங்களையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுக்கடி என்ன பண்ணுறது? விஷயத்தையே நாடி நாடி போகிறது. பெரிய துக்கம் நமக்கு என்னன்னா, இந்த விஷயங்களை விடவும் முடியாது, விஷயங்களோட சேர்ந்துருக்கவும் முடியாது.
எதாக இருந்தால் சாப்பாடுங்கிறது ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? முடியாது. சாப்பாடுங்கிறது கொஞ்சம் நேரம் சாப்பிடலாம், அப்புறம் சாப்பாட்டை விட்டாகணும். சரி, பழையபடியும் அதை ஒரேடியாக விட்டு விடலாமா? ஒரு தடவை சாப்பிட்டு விட்டுனா ரூமுக்கு வந்த உடனே என்னவோ திங்கணும்னு தோன்றுறது இல்லையா? ரூமுக்கு வந்த உடனே ஏதாவது நொறுக்கு தீனி, பிஸ்கட்டு, வாழைப்பழம் அதுக்கு திங்கணும்னு தோன்று விட மாட்டேங்கிறது. பாருங்க, அங்கே போகிறோன்னாச்சு. எங்கே அங்கே போகிறோம், தட்டுக்கிட்டெல்லாம் கழுவி வச்சாச்சு. இங்கே வந்தோடனே பழையபடியும் ஆரம்பிச்சுட்டு பொழுது போக மாட்டேங்குது. ஏதாவது தின்னாவது பொழுத போப்போம் அப்படின்னு வந்து அதை பண்ணணும்னு தோன்றும். அப்புறம் வந்து மத்திய அமிர்த பானியம் சமர்ப்பயாமி. அமிர்த பானியம் எல்லாம் கிடையாது. மத்திய முறுக்கு சமர்ப்பயாமி, மத்திய மைசூர் பாகு சமர்ப்பயாமி, மத்திய மாதுளம்பழம் சமர்ப்பயாமி. அதனால இது வந்து விடாமல் சாப்பிட்டே இருக்கும். விடுற மாதிரி இருக்கு, பழையபடியும் பிடிச்சு விடுறோம். இப்படித்தான் உலகத்தில் எல்லா விஷயமும். நீங்கள் நினச்சலாம், இது 2 தடவை தான் சுவாமி, இனிமே கிடையாது அப்படின்னா அது விடுமா என்ன? அது என்ன பண்ணும்? உள்ளே போய் நல்ல அனுபவத்தை நல்லா என்ட்ரி பண்ணி வச்சு சொல்லிட்டு போயிடும். அந்த நேரத்துக்கு அது வெறுப்பாக இருக்கும். எந்த சுகமும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த சுகம் நமக்கு பிடிக்காது, திகட்டி போயிடும். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டா பரவாயில்லையேன்னா அது உள்ளே போய் பதிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பழையபடியும் கொண்டாகும். அது ஒரு 2 தரம் தானே பார்த்து, அப்புறம் அப்படியே சொல்லி ஹோல் லைஃப் போயிடும். கொஞ்சமாவது அதை கவனிக்கலேன்னு சொன்னால் என்ன பண்ணோம்னா, அதை முடையிலேயே கிள்ளாமல் விட்டோமானா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கடைசியில் சாகிற போது ஐயோ நான் பண்ணணும்னு நினச்சேனே, அதை பண்ணணும்னு நினச்சேனே, இதை பண்ணணும்னு நினச்சேனே, ஒன்றுமே நினச்சேனே பண்ண முடியலையே. இச்சா ஏவ ஆசீத்து பிரவருத்தி ஏவ நாசீத்து சத்விஷயேஷு. நல்ல விஷயங்களில் இச்சை தான் இருந்தது, பிரவருத்தியே இல்லைன்னா. அசத் விஷயங்களில் இச்சை இல்லை, ஆனால் அதில் பிரவருத்தி இருக்குது. சத்விஷயங்களில் இச்சை இருக்குது, ஆனால் பிரவருத்தி இல்லை. இந்த மஞ்சக்காமாலக்காரன் மாதிரி. இந்த மஞ்சக்காமாலக்காரனுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. அது மாதிரி இப்படி நமக்கு இந்த விஷயங்களில் மனசு போய் பழகினத்தினால விஷயத்தை விடுன்னு சொன்னால் முடியாது, விடன்னா முடியாது. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றார், ரொம்ப இதெல்லாம் சைக்காலஜி, ரொம்ப சைக்கலாஜிக்கலாக சொல்றார் பகவான். என்னன்னா அடிக்கடி விஷயத்தில் போய் பழகி போச்சு மனசு. அதில் யூஸ் டு இட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பழகி போயாச்சு. அது வந்து விடுறதுன்னா 1 நாளில் முடியுமா, 2 நாளில் முடியுமா? இப்படியே சொல்லி முடியாதுன்னு சொல்லி வாழ்க்கையை கொட்டி விடுறது. அதெல்லாம் முடியாது சுவாமி, அதெல்லாம் உங்களால் முடியும். என்னால் முடிஞ்சால் நான் சந்தோஷமாக இருக்கலாம், நீ நல்லா இருக்க முடியுமாப்பான்னா? இல்லை நான் சந்தோஷமாக இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணிவிடுவாங்க. எப்படி வெறும் எப்படி பாருங்களேன், எப்படி நான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நான் சந்தோஷமாக இருக்கணுமா, அவனுக்கு ஆசீர்வாதத்திலே சந்தோஷம் வரணுமா? எப்படி? நம்ம என்ன பண்ணுறது? நான் முயற்சி பண்ணி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீயும் முயற்சி பண்ணால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை சொல்லியிருக்காங்க, பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, மகான்களையெல்லாம் நமஸ்காரம் பண்ணால் அதெல்லாம் வந்துருமாமா. அப்படியே நல்ல ஆள் விவகாரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அனுபவிக்கிற அக்கிரமெல்லாம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சந்தோஷத்தை போனால் அப்புறம் எவ்வளோ சௌரியமாக இருக்கும். வேதாந்தமே வேண்டாமே. நம்ம கோயிலில் போய் நிற்போம், பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணி கடவுளே எனக்கு அமைதியை கொடு, ஆனந்தத்தை கொடு, தப்பாக பண்ணினா அதெல்லாம் மன்னிச்சுக்கோ. அது என்ன பண்ணுறது, அது பழகி போச்சு. அதனால் கொஞ்சம் நீ கருணை காட்டு அப்படின்னா அங்கே வந்து உள்ளே இருந்து ஒரு ஜோதி வந்து அப்படியே வியாபிச்சு போ, இனிமேல் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா என்ன? பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணுங்கிறார் கிருஷ்ணர், குணாஷ்ட சித்த பிரபவா. அதையே சொல்கிறார் திரும்பவும். அதுவும் விஷயங்களும் வாசனாரூபமாக இருந்து கொண்டே இருக்கு. இதுலேருந்து கிருஷ்ணர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீ வந்து இதை அழிக்கணும்னு நினைக்காதேன்னுட்டார். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தாட்டையும் அழிக்கணும்னு நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணுறோம்.
தர்மசாஸ்திரமும் அதை சொல்லுகிறது, ஒன்றும் சந்தேகம் இல்லை. தர்மசாஸ்திரமும் என்ன சொல்லுகிறது? முதல்ல நீ அதர்மத்தை விடணும், தர்மமாக ஜீவனம் பண்ணணும்னு சொல்லுகிறது. தர்மமாக ஜீவனம் பண்ணணும்னா தர்மசாஸ்திரமும் சொல்லுகிறது. இல்லாட்டி தர்மசாஸ்திரத்துக்கு வேலையே இல்லாமல் போயிடும். தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? அதர்மத்தை செய்யாதே, தர்மத்தை பண்ணு, தர்மமான விஷயத்தை நினை, அதர்மமான விஷயத்தை நினைக்காதே, தர்மமானதை பேசு, அதர்மமானதை பேசாதே, தர்மமானதை செய், அதர்மமானதை செய்யாதே அப்படின்னு சொல்லி காய்க்க வாச்சிக்க மானச கர்மங்களெல்லாம் தர்மசாஸ்திரம் தான் விதிக்கிறது. ஆனாலும் கூட அநேக ஜென்மங்களில் பண்ணினதுனால, கர்மாக்கள்லாம் பண்ணி பண்ணி பழகினதுனால மனசில் எவ்வளவு ஹை லெவலுக்கு வந்தாலும், எவ்வளவு தர்மமாக வாழ்ந்தாலும் மனதில் தீய எண்ணங்களும் தீய எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். தீய எண்ணங்கள் தோன்றக்கூடும். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா, இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழி ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கோ, அதுல இருந்துடுங்கிறது. ரொம்ப அழகான டெவலப்மெண்ட். இல்லாட்டியும் அக்கிரமம் பண்ணிவிடுவான். என்ன சொல்லுவான்? ஓஹோ சௌரியமா போச்சு, நான் அது மனசு தானே பண்ணுகிறது, மனசு தானே பண்ணுகிறது, மன விஷயங்கள் அதுதானே போயிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் அது இல்லையே, அதனால் சுவாமி சொல்லி கொடுத்துட்டார், அதனால் நான் அதெல்லாம் இல்லையா, அதனால் அது பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணலாமா, எப்படி எல்லா அக்ஷதை எந்தலையில் விழும், அதனால் அது எப்படி வேணாலும் போகலாமா, அதனால் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், ஆனால் அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போகும். மைண்டு ட்ரெஸ்ஸு, அதனால் அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இது எப்போ சொல்லிக் கொடுக்குற வழக்கம் தெரியுமோ? ஹோல் ஒழுங்காக தர்மசாஸ்திரம் படித்தப்பறம் தான் சொல்லிக் கொடுக்குறது. இல்லாட்டி முதல்ல சொல்லிக் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே அக்கிரமம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் வசதியாக போச்சுன்னா. ஆனால் அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். சரி, மனசு தானே அது அக்கிரமம் எல்லாம் பண்ணுறது, ஓகே ஒத்துக்கிறேன். அப்போ மனசு தானே தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. மனசு தான் தண்டனையை அனுபவிச்சாகணும். அதுக்கு நீ ஓகேனா சரி. அது மாத்திரம் என்ன, கொள்ளுனா வாயை திறக்கிறது, கடிவாளம்னா வாயை மூடிக்கிறதுனா குதிரை. அது மாதிரி இல்லை இல்லை எனக்கு மைண்டு நான் இல்லை, இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆகையினால் நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணியானா அந்த வியாபகாரிக துக்கம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்தால் ஓகே. அது முடியாது. அக்கிரமம் பண்ணி அறிவுபூர்வமாக சந்தோஷமாக வாழ முடியாது. அக்கிரமத்தை பண்ணிட்டு இந்த ஞானத்தை யூஸ் பண்ணி சந்தோஷமாக வாழணும்னு நினைச்சா ஞானம் வேலை செய்யாது. தர்மமாக வாழ்ந்து தவிர்க்க முடியாதவைகளை ஞானத்தால ஜெயிக்க முடியுமே தவிர, அதர்மமாக வாழ்ந்து கொண்டு இந்த ஞானத்தை மிஸ்யூஸ் பண்ணினா ஞானம் வேலை செய்யாது. துக்கம் கண்டிப்பா துக்கம் இருக்கும். துக்கம் சொல்ல போனா மற்றவங்களை விட அதிகமாகவே இருக்கும். இந்த சாக்கு மூட்டை துக்கம்னு சொல்றாங்க பாருங்க. யாரோ சொன்னாங்க, ஒரு கதை சொன்னாங்க. இதில் கேட்டேன், இன்றொரு தகவல் அதில் கேட்டேன். அதில் ஒரு மனுஷனுக்கு தோணிச்சான், எல்லா ஒருத்தனுக்கு தோணிச்சான், கடவுளே என் கஷ்டங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த கஷ்டத்தை எல்லாம் மாற்றி விடேன் கொஞ்சம் அப்படின்னு. நானும் ரொம்ப கஷ்டம் அதிகமாக இருக்குது, கடவுள்கிட்ட போய் கேட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டங்கள்லாம் அதிகமாக இருக்குது, இந்த கஷ்டத்தை நீக்குன்னு சொல்லலை, கஷ்டத்தை எல்லாம் மாற்றி விடு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே இந்த உலகத்தில் என்ன மாதிரி கஷ்டப்படுறதில்லை, நான் தான் மகா கஷ்டப்படுறேன், நான் படுற பாடு நாய் கூட படாது, அதனால் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை பார்த்து எல்லாரும் பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எனக்கு மாத்திரம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கஷ்டத்தை சேஞ்ச் பண்ணி விட அப்படின்னு. கடவுள் என்ன விட்டார், அவன் சொல்லிட்டு போயிட்டான், படுத்துட்டான். படுத்த உடனே கடவுள் என்ன பண்ணாரான்னா, அவன் கனவுலையும் மற்றவங்க கனவுலையும் சொன்னாராம், எல்லார் கனவுலையும் எல்லாரும் அவங்க கஷ்டத்தை தூக்கி சாக்கு மூட்டைக்குள்ளே போட்டுட்டு நாளைக்கு கோயிலுக்கு வாங்க. எல்லாரும் அவங்க கஷ்டத்தை தூக்கி போட்டுக்கிட்டு சாக்கு மூட்டையில் போட்டு கொண்டாங்க. அவங்கவுங்க எவ்வளவு கொண்டு வரணும் கஷ்டத்தை எல்லாம் கொண்டு வாங்க. கோயிலுக்கு கொண்டு வந்த உடனே நான் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் மாற்றி விட்டுறேன். உங்கள் கஷ்டத்தை இவங்களுக்கு மாற்றி விட்டுறது, இவங்க கஷ்டத்தை இவங்களுக்கு மாற்றி விட்டுறது. அப்படி
எவ்வளோ சௌரியமாக இருக்கு பாருங்க. வந்து இப்படி கஷ்டத்தை எல்லாம் மாற்றி விட்டுடுறேன் அப்படின்னாராம். கனவுல எல்லார் கனவுலையும் சொல்லிட்டார், இவன் கனவுலையும் சொல்லிட்டார். காலம்பரை எழுந்து பார்த்தா எல்லாரும் கோயிலுக்கு வராங்க. ஒருத்தரும் பார்த்தா 4 மூட்டை 5 மூட்டை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கான். 5 மூட்டை 6 மூட்டை, ஒருத்தன் 10 மூட்டை, ஒருத்தன் 2 மூட்டை, எல்லாம் கஷ்டத்தை தூக்கிட்டு வராங்க. இது கதை ஞாபகம். அங்கே நல்ல கஷ்டத்தை எல்லாரும் தூக்கிட்டு வராங்க. கஷ்டத்தை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்கவுங்க கஷ்டத்தை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க கஷ்டத்தை கையில் எல்லா மூட்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சிருக்கோடனே கடவுள் திடீர்னு பேசினார். பக்தர்களே, உங்கள் கஷ்டங்களை எல்லாம் மாற்றி விட போகிறேன். எனவே நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், அங்கே இருக்கின்ற ஆணியில் எல்லாரும் அந்த அந்த கஷ்டத்தை அந்த மூலையில் வையுங்கள். எல்லாரும் அங்கங்கே கஷ்டத்தை மூலையில் வைங்க. மூலையில் வச்ச உடனே சிறிது நேரம் கழித்து விளக்கு அணைக்கப்படும். விளக்கு அணைச்ச உடனே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். ஏதோ ஒன்று எடுத்துங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் வரும், அந்த கஷ்டத்தோட போயிடுங்க அப்படின்னா. அப்புறம் லைட்டு போச்சு. லைட்டு போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டு வந்து பார்த்தா அவன் கஷ்டத்தை அவன் தான் பிடிச்சிட்டு இருக்கான். விட மாட்டேங்கிறான். அவன் கஷ்டத்தை அவன் வச்சுட்டு இருக்கான், கொடுக்க மாட்டேங்கிறான் யாருக்கும். ஏன்னா அவங்க லைட் அணைச்ச உடனே அவங்களுக்கு இப்படி சொன்ன உடனே என்ன சந்தேகம் வந்துடுச்சுன்னா, என்ன நினைச்சாங்களா அவங்க, நம்ம கஷ்டமே பரவாயில்லை, இது நமக்கு அனுபவப்பட்ட கஷ்டம், இன்னொருத்தன் கஷ்டம் எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ, அது புத்தம் புதுசா இருந்ததுன்னா அது முன்ன பின்ன அனுபவம் இல்ல, அந்த கஷ்டத்தை எப்படி அனுபவிக்கிறது, வேண்டாம் சாமி இந்த கஷ்டமே போறோம்ட்டான். அது மாதிரி கஷ்டத்தை எல்லாம் மாத்திக்க முடியாது. அதனால மனசுன்னு இருந்தா அதுல சுகமும் துக்கம் மாறி வந்துதான் இருக்கும், விஷய தியானம் இருந்துதான் இருக்கும். அதனால கிருஷ்ணன் என்ன சொல்றார், இது இயல்புங்கிறார் அவர். விஷயம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணதுனால மனசு விஷயத்துல போறது, அடிக்கடி பயன் அது பண்ணதுனால. தினமும் சாயங்காலமான டிவி பார்த்து பார்த்து பழகிட்டோம். அதனால சாயங்காலம் ஆன உடனே என்ன தோன்றதுன்னா, காலை எழுந்தவுடன் காஃபி, காலை எழுந்தவுடன் காஃபி, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல டிவின்னு விட்டான். அதனால எல்லாம் இந்த பாட்டெல்லாம் மாற்றி பாடுற பசங்களாம் இருக்கான், இந்த பாரதியார் பாட்டையும் மாற்றிடுவான். அதனால காலம்புரை எழுந்தவுடனே இது இப்படி பழகி போச்சு, இந்த விஷயங்கள்ல போய் போய் மனசு பழகி போச்சு. அதனால விடுன்னா, சன்னியாசம் பண்ணுன்னா விட்டுடுவாங்களா என்ன? சுவாமிஜி நான் எல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் சுவாமி, நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு. அது எங்க முடிய போறது, அது அப்படி தோன்றது, அவ்வளவுதான். என்னமோ அந்த நேரத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சுவாமியார் சொல்ற போது ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ற போது ஆமாமா நாமளும் போயிடலாமா அப்படின்னு தோன்றுறது. அப்புறம் நம்ம ஊருக்கு போன உடனே எல்லாரையும் பார்த்த உடனே அப்புறம் அப்படியே வந்துடுறோம். சாமியார் போட்டா கூட சாமி நான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றேன் அப்படின்னு. ஒருவேளை நான் போட்டேன்னு வச்சுங்க வாங்கலேன் அப்படின்னு 10 நாளைக்கு வேணா இருக்கலாம், 10 நாளைக்கு அப்புறம் எல்லாம் நம்ம வேலை இருக்குல்ல. அப்ப அபீக்ஷ்ணம் குணசேவையா குணேஷு சித்தம் ஆவிஷத். அது மாத்திரமில்லை, குணாஷ்ட சித்த பிரபவாக, விஷயங்களும் மனதை வியாபிக்கின்றன. சொன்னதே திரும்பவும் சொல்லிருக்கார். ஆகையினா என்ன சொல்றார், மத்ரூபா சன் உபயம் தியஜேத். என் சொரூபமாக இருந்து கொண்டு இரண்டையும் ஒதுக்கி தள்ளிவிடு. என் சொரூபமாக இருந்து கொண்டு மத்ரூபா சன், மத்ரூபகன்னு பாருங்களேன் இங்கிருந்து, மத்ரூபகன்னா சாட்சி ஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபமான ஈஸ்வரனாகிய என்னை என்னிலேயே நிலைத்திருந்து உபயம், உபயம்னா என்ன, குணாக
சித்தம். மனதையும் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை, மனதுன்னா மனசில் இருக்கிற எண்ணங்களோட சேர்ந்தான், விஷயங்களையும் ஒதுக்கி தள்ளிவிடு. அந்தఃகரணம், அந்தःகரணத்தில் இருக்கிற விற்த்திகள், விற்த்திகள்லாம் விஷயமாகத்தானே, விஷயாகாரமாகத்தானே இருக்கு. விற்த்திகள்லாம் என்ன ஆகாரமாக இருக்கு? விஷயாகாரமாக இருக்கு. விற்த்திகள்லாம் விஷய வடிவமாக இருக்கு. அந்தःகரணம்ங்கிறது ஒரு சப்போர்ட், ஒரு மீடியம், அதில் இருக்கிறது விற்த்திகள். ஆகையினால அந்த உள்ளத்தையும் அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நான் அல்ல என்று கருதி என் சொரூபமாக இருந்துவிடு, நான் பிரம்மன் பூர்ணமானவன் என்று கருதி இந்த உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அபூர்ணமானது என்று புரிந்து கொண்டு அவற்றை அறிவால் ஒதுக்கி தள்ளிவிடு. ரொம்ப முக்கியம். அதை கர்மா பண்ண முடியாது. அது இல்லாமல் குறைக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு 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 மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வாய். பாட்டு வேற குழப்பறது நம்மளை. ஆகையினால என்ன பண்றதுன்னா, அந்த மனதற்ற பரிசுத்த நிலைன்னு சொன்னா, அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர், நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே எனும் காயகல்பந்தேடி நெஞ்சு புண்ணாவர், எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும், உள்ளதே போதும் நான் எனக்குளறியே ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக் கடற்குள்ளே வீழாமல் அதுல மனது போகாமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அருள்வார். நம்ம என்ன பண்றோம்? மனசு இல்லாம விவகாரம் பண்ணணுமா? என்னையாது மனசு இல்லாம எப்படி விவகாரம் பண்ண முடியும்? மனசு இல்லாம விவகாரம் பண்ண முடியாது. அது நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதனால மனது இல்லாத நிலைங்கிறத பத்தி நினைக்காதீங்க, அது சாஸ்திரத்துக்கு விருத்தம். மனது இல்லாத நிலைங்கிறது தூக்கத்துல மனசு ஒடுங்கி இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு சமாதி பண்ணினீங்கன்னா அது ஒரு விற்த்தியில மனசு இருக்கும், ஒரே விற்த்தியில தான் மனசு இருக்கும். அப்போ மனசு இல்லாம இருக்க முடியாது. அதனால மனதற்ற நிலை, ஸ்டில் மைண்ட், தாட்லெஸ் ஸ்டேஜ், இதெல்லாம் பத்தி ஏதாவது புஸ்தகத்தை எல்லாம் படிச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. வந்ததுன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னமா பிராக்டிக்கலாக வேதாந்த சாஸ்திரப்படி வேதமெல்லாம் ரொம்ப நடைமுறைக்கு தத்துவத்துக்கு விரோதம் இல்லாமல் பேசும். நம்ம மனோ தத்துவத்துக்கு விரோதம் இல்லாமல் பேசுறது தான் வேத சாஸ்திரங்கள். ஆனால் யாரெல்லாமோ அது இப்படின்னு புது புது அனுபவங்களை எல்லாம் சொல்லி ஜனங்களுக்கெல்லாம் அந்த அனுபவத்தில் இச்சையை உண்டாக்கிட்டாங்க. ஆகையினால ஜனங்களுக்கும் புது புது அனுபவங்களில் ஆசைகள் இருப்பதால் அவங்களும் அதில் நாடி போகிறாங்க. ஆனால் வேதாந்தம் அப்படிலாம் புது புது ஆசைகளை காட்டாது. வாழ்க்கையை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லும். அது புதிய அனுபவங்களை தருகிறேன்னு சொல்லாது. ஏற்கனவே இருக்கின்ற அனுபவங்களில் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொள் என்றுதான் வேதாந்தம் பேசும். அது ஒரு சிறப்பு வேதாந்தத்துக்கு. அதை சரியா சொல்லாததுனால என்ன ஆயிடுறது, வேதாந்தத்துல எல்லாரும் நினைச்சுக்காங்க, நான் பிரம்மம் என்று சொன்னா போருமா சுவாமி, அந்த பிரம்ம அனுபவம் வர வேண்டாமான்னா, பிரம்ம அனுபவமா தான்ப்பா இருக்கிறேன், அதை சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன். மத்ரூபஹா சன் உபயம் தியஜேத், என் சொரூபமாக இருந்து கொண்டு இந்த உடல் மனதையும் எல்லாத்தையும் சேர்த்து, உடல் மனம் இதில் அனுபவிக்கின்ற உலக பொருள்கள் எல்லாமே ஒரு தோற்றம் என்று கருதி அவற்றை ஒதுக்கிவிடும். காணல் நீர் இந்த மனமும் உடலும் இந்த உலகத்தை அனுபவிக்கின்ற உலக வாழ்க்கையும் ஒரு காணல் நீர். இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் என்று இவ்வுலகம் சந்ததமும் எமக்கு தோன்றங்கிறார் தாய்மானவர். இந்திர ஜாலம் கனவு காணல் நீர் என இவ்வுலகம் சந்ததமும் எனக்கு தோன்ற அப்படின்னு சொன்னாராம். குரு சொன்னாரு சொல்லி தற்பரத்தை சார்ந்து வாழ்கிறார். அதேதான் அந்த பாட்டை நீங்க அதுக்கு நல்லா ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அருமையான அந்த பாட்டு இதுக்கு நல்ல கனெக்ஷன் இருக்கு. மத்ரூபஹா சன் உபயம் தியஜேத், அது ரெண்டையும் விட்டு விடு அப்படின்னு சொல்றார். மேலும் கருத்துக்களை எல்லாம் விளக்குகிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தஞ்ச குணதோ புத்தி விருத்தயः தாசாம் விலக்ஷணோ ஜீவः
சாக்ஷித்வேன விநிஷ்சிதः ஜாக்ரத் ஸ்வப்னஸ் சுஷுப்தஞ்ச குணதோ புத்திவிருத்தயः தாசாம் விலக்ஷணோ ஜீவः சாக்ஷித்வேன விநிஷ்சிதः. ஜாக்ரத் ஸ்வப்னः சுஷுப்தம் ச குணதः புத்திவிருத்தயः. ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி என்கின்ற மூன்று அவஸ்தை. ஜாகிரத்னா விழிப்பு, ஸ்வப்னஹானா கனவு, சுஷுப்தம்னா கனவற்ற உறக்கம், கனவில்லாத உறக்கம். இந்த மூன்று ஸ்டேஜில் நாம் தினம் போயிட்டே இருக்கோம். விழிப்பு கனவு உறக்கம், விழிப்பு கனவு உறக்கம், விழிப்பு கனவு உறக்கம். இதுதான் சம்சாரம். இதுலேயே போயிட்டு இருக்கோம். நாம் இதுதான் உழண்டுட்டே இருக்கும். ஜாகிரத்தா சுஷுப்தி, சுஷுப்தா ஸ்வப்னா, ஸ்வப்னதா சுஷுப்தி, சுஷுப்திதா ஜாகிரத். இப்படியே மாறி மாறி இருக்கு. தூங்குறோம், தூங்கின உடனே கனவு வருது, கனவுலேருந்து கொஞ்சம் நேரம் போன உடனே பழைய தூக்கம் வருது, தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறோம், எந்திரிச்ச உடனே ஜாகிரது சொப்பனம் சுஷுப்தி, இந்த மூணு அனுபவம் நமக்கு இருக்குன்னு தெரிகிறது. சுஷுப்தஞ்ச இது எதனால வருதுன்னா முக்குணங்களால் தோன்றும் புத்தி விருத்திகளாகும். இந்த மூன்று அனுபவங்களும் என்னன்னா புத்தி விருத்தின்னு விட்டார். புத்தி விருத்தி. உறக்கத்திலையும் உறக்க அனுபவத்தை புத்தி பதிவு செய்து கொள்ளுகிறது. சூக்ஷ்மமாக சூக்ஷ்மமாக பதிவு செய்து கொள்ளுகிறது. ஆகையினால மூணு அவஸ்தையும் நமக்கு மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்னா தாசாம் விலக்ஷணா ஜீவஹா. தாசாம்னா காசாம் அப்படின்னா புத்தி விருத்தீனாம். புத்தி விருத்தீனாம். விருத்திங்கிறது என்ன சப்தம்? விருத்திங்கிறது ஸ்திரீலிங்கம், அதனால தாசாம் போட்டிருக்கார். தாசாம் அவைகளுக்கு விலக்ஷணா. விலக்ஷணான்னா வேறானவன். யாருன்னா ஜீவஹா, ஜீவன். ஏன்னா நான் விழிப்பையும் அறிகிறேன், கனவையும் அறிகிறேன், உறக்கத்தையும் அறிகிறேன். நான் மூணையும் அறியறதுனால கனவு விழிப்பை அறியாது, விழிப்பு கனவை அறியாது, கனவு உறக்கத்தை அறியாது, உறக்கம் கனவையும் விழிப்பையும் அறியாது. ஆனால் மூன்றையும் அறிபவன் யார்? நான். ஆகையினால என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதெல்லாம் புத்தியினுடைய விருத்திகள். எல்லாம் கனவுங்கிறது ஒரு வகையான விருத்தி, ஆழ்ந்த உறக்கம் என்பது ஒரு வகையான விருத்தி, அபாவரூப விருத்தி. விருத்தி அபாவ ரூபமாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறது ஒரு விருத்தி தானே, ஒரு எண்ணம் தானே. விருத்திகள்லாம் இல்லை என்று தெரிஞ்சிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய சாஸ்திரங்கள்ல இந்த அவஸ்தாத்ரய விசாரம் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஆகையினால இதுல எல்லாம் எவ்வளவோ டெப்த் இருக்கு. நம்ம பார்த்தா சாதாரணமா தோணும். இதுக்கு இதெல்லாம் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. தூக்கத்தை பண்ணி அவங்க பண்ணிருக்கிற ஆராய்ச்சி பார்த்தா அவ்வளவு இருக்கு விஷயங்கள். தாசாம் விலக்ஷணோ ஜீவஹா. அதுக்கு வேறானவன் ஜீவன். அவன் யாருன்னா சாட்சித்வேன விநிஷ்சிதா. அவனை சாட்சியாக சொல்லப்பட. தாசாம் விலக்ஷணா ஜீவா சாட்சித்வேன விநிஷ்சிதா. அந்த ஜீவாத்மா உண்மையிலே இவன் ஜீவாத்மா இல்லை, பரமாத்மா சொல்ல போறாங்க. அதில் இந்த ஜீவனானவன் சாட்சியாக இருக்கிறவன். விநிஷ்சிதா. விநிஷ்சிதா விசேஷேண நிஷ்சிதா. விசேஷேண நிஷ்சிதா ஸ்ருதி யுக்தி அனுபவாபியாம் நிஷ்சிதா இத்தியர்த்தா. சாஸ்திரங்களும் இதை உறுதி செய்கின்றன, யுக்தியும் இதை உறுதி செய்கின்றன. அன்வய வத்திரேக நியாயம் என்கின்ற நியாயப்படி யத் சத்வே யத் சத்வம் யதபாவே யதபாவஹா என்கின்ற அன்வய வத்திரேக நியாயப்படி, அதாவது
மூணு அவஸ்தையிலும் இருக்கிறது எது? சாட்சி. ஆனா கனவு காண்ற போது விழிப்புங்கிற நிலை இருக்கான்னா? விழிப்புங்கிற நிலை இல்லை. தூங்குற போது மற்ற நிலை இல்லை. ஆகையினால் அந்த நிலைகள் ஒரு காலத்திலிருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் இருக்கின்றவைகள், ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் இருக்கின்றவைகள். ஆனால் எல்லா காலத்திலும் இருப்பது எதுன்னா சாட்சி. அன்வயமாக இருப்பது சாட்சி, வியதிரேகமாக இருப்பது அவஸ்தாத்ரயம். அவஸ்தாத்ரயம்னா புரியுறதா? 3 ஸ்டேஜ் அர்த்தம், 3 நிலைகள். விழிப்பு, கனவு, உறக்கம் என்கின்ற 3 நிலைகள். அப்ப இந்த 3 நிலைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறவன் அன்வயா. இது யுக்தி. யுக்தி. அப்புறம் கடைசியில இது நமக்கு அனுபவமா இருக்கா இல்லையா? ஏதோ சாஸ்திரம் சொல்றது யுக்திக்கு சரியா இருக்குன்னு சொன்னா போறாது, நமக்கு அனுபவமா இருக்கா இல்லையா? நம்ம நன்றாக பிரத்யக்ஷமாக அனுபவிக்கிறோம். ஆக ஸ்ருதி யுக்தி அனுபவாபியாம் சாட்சித்வேன ஜீவஹா வினிஷ்சிதா. ஸ்ருதியினாலையும் யுக்தியினாலையும் அனுபவத்தினாலையும் இவன் சாட்சி என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறான் தெரிகிறது. அதாவது இந்த ஸ்ருதி யுக்தி அனுபவத்தை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதை சொல்லணும் கொஞ்சம். சில பேர் என்ன சொல்றாங்க, வேதத்துல நாம பிரம்மம்னு சொல்லியிருக்கு சுவாமி, சரி. யுக்தியில சொல்றீங்க மண்ணை தவிர பானை என்பது வார்த்தைக்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தம் எல்லாம் சொல்லி அதுவும் சொல்றீங்க. ஆனா நான் பிரம்மங்கிறது அனுபவத்துல இல்லையே அப்படின்னு, அது அனுபவத்துக்கு வர வேண்டாமான்னு கேட்கக்கூடும். ஆனா அனுபவத்துல இருக்கிறத தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. சாட்சி சாட்சின்னு சொல்றோமே, அந்த சாட்சி அனுபவமா இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க அவங்க. சாட்சி சாட்சிங்கிறது அனுபவமா இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமா அனுபவமா இருக்கு. அந்த சாட்சி தான் பிரம்மம், சாட்சி தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அதை புரிய வைக்கிறாங்க. அதுக்கு தான் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு பிரம்மசூத்திரமே ஆரம்பிச்சிருக்கு. அங்க கேள்வி கேட்பாங்க, சரி என்னோட சம்சாரம் நீங்கிறதுக்காக, சம்சாரம்னா நம்ம தமிழ் சம்சாரம் இல்லை வேதாந்தம், என்னுடைய சம்சாரம் நீங்குவதற்காக, என்னுடைய சம்சாரம் நீங்கிறதுக்காக நான் பிரம்மத்தை விசாரம் பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறான் ஒருத்தன். பிரம்மம் பிரம்மன்னு சொல்றீங்க, பிரம்மம்னா என்ன? ஈஸ்வரன். பிரம்மன்னா ஈஸ்வரன். சாதாரணமாக பிரம்ம சப்தத்துக்கு விவகாரத்தில் வேதாந்தத்தில் ஈஸ்வரன் ஒரு யூசேஜ் இருக்கு, அப்படி ஒரு வார்த்தை வழக்கத்தில் இருக்கு. அது ரொம்ப சாஸ்திரத்தில் ரொம்ப ஊர்னா தான் தெரியும் எந்த இடத்துல மாயா ரஹிதமாக சொல்கிறாங்க, எந்த இடத்துல மாயா சகிதமாக சொல்கிறாங்கங்கிறது நம்ம சாஸ்திரம் படிச்சுட்டே இருந்தால் தான் புரியும். என்ன சாதாரணமாக பிரம்மன்னு சொன்னால் பிரம்மன் அதாவது ஈஸ்வரன் அப்படிங்கிற அர்த்தத்தில். சுவாமி பிரம்ம விசாரம் பண்ணினா என் சம்சாரம் எப்படி போகும்னா, அவர் சொன்னார் பிரம்ம ஆத்மாச்ச பிரம்மன்னு எழுதுவார் சங்கராச்சாரியர். ஆத்மான்றோ பிரம்மம். எனவே பிரம்மத்தை விசாரம் செய்வதும் ஆத்மாவை விசாரம் செய்வதும் ஒன்றேயாம் அப்படின்னு அதுக்கு நியாயங்கள்லாம் சொல்லுவார் சங்கராச்சாரியர். ஆத்மாச்ச பிரம்ம. ஆகையினால பிரம்மன் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருப்பதால் அதை நீ அறிந்து கொள்வதால் உனக்கு மோட்சம் வருவதால் நீ விசாரம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதனாலதான் ஷாரீரக மீமாம்சான்னு பேர், பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பேர் ஷாரீரக மீமாம்சா. ஷாரீரக மீமாம்சான்னு என்ன அர்த்தம்னா ஷரீரே பவம் ஷாரீரகம், ஷரீரத்துல இருக்கக்கூடிய வஸ்து அதுக்கு பேரு ஷாரீரகம்னு பேர். அவன் என்ன அர்த்தம்? சரீரத்தில் இருக்கக்கூடிய வஸ்து என்னது? ஜீவன் அல்லது பிரம்மன் ஆத்மா. அதை விசாரம் பண்றதுனால ஷாரீரக மீமாம்சான்னு ஒரு பேர். எதுக்கு சொல்றேன்? சாட்சித்வேன வினிஷ்சிதா. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஸ்ருதி யுக்தி அனுபவம்னு சொன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அனுபவத்துக்கு அது வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அனுபவத்துக்கு வர்றதில்லை, நம்ம அனுபவத்திலையும் அது இருக்கணும்னு அர்த்தம். புரியுறதா? நம்ம அனுபவத்திலையும் அது இருக்கணும். நம்ம பிரத்யக்ஷ அனுபவத்துக்கு அந்த வாக்கியங்கள் ஒத்ததாக இருக்கணும்னு அர்த்தம். அனுபவத்துக்கு வரணுங்கிறதுக்கும்
பிரத்யக்ஷ அனுபவத்துக்கு ஒத்ததாக இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, புரியுறதோ? எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுமா? ரிஷிகேஷத்துக்கு மெட்ராஸுக்குள்ள தூரம். ஆமா, ரிஷிகேஷத்துக்கு மெட்ராஸுக்குள்ள தூரம் இருக்குது. நிறைய பேர் பாவம் ஸ்ருதியில சொன்னது புரிஞ்சு போச்சு சாமி, யுக்தியும் புரிஞ்சு போச்சு, அனுபவத்துக்கு வல்லையே. அந்நாள் எந்நாளோ நீங்க உங்க கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ன பண்ண முடியும்? புரியுறதா? சொல்றது புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனால நிறைய பேர் பாவம் அனுபவத்துக்கு வரணும் 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 வரணும்னு ஏங்கின்னு இருக்காங்க. ரொம்ப வருஷமா 75 வருஷமா சாதனை பண்றேங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, சுவாமி இன்னும் முழுமையாகலை, இன்னும் எத்தனை பிறவி எடுக்கணுமோ தெரியல அப்படின்னு கவலைப்படுறாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வியாபகாரிக்கமா நமக்கு ஒன்றும் துக்கம் இல்லை, பாவம் அனுதாபமா இருக்கு. ஐயோ பாவம், இத்தனை வருஷமா ஜபம் பண்ணி தியானம் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி இன்னும் பாவம் அது வரணும்னு ஏங்கிட்டு இருக்காங்களே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்கு. அவங்கள சாஸ்திரத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள இல்லை இல்லை எனக்கு அது வரணும், தானா வரணும், யாரும் சொல்லக்கூடாது, அது தானா வரணும். கடவுள் உங்களை காப்பாற்றட்டும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறேன், நான் அனுபவத்திலேயே இருக்கிறதுக்கு ஒத்ததா இருக்கணும். சாஸ்திரம் சொல்ற வாக்கியம், அந்த யுக்தி நம்முடைய அனுபவத்துக்கு பொருத்தமா இருக்கணுமே தவிர அனுபவத்துக்கு வரணுங்கிற அர்த்தம் தப்பு என்பதை நன்றாக தெளிவாக சிறப்பாக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அதில் சாட்சித்வேன வினிஷ்சிதா. அடுத்த ஸ்லோகம். யர்ஹி சம்ஸ்ருதி பந்தோயம் ஆத்மனோ குணவருத்திதா மயி துர்யே ஸ்திதோ ஜஹ்யாத் தியாகஸ்தத்குணசேதசாம். யர்ஹி சம்ஸ்ருதி பந்தோயம் ஆத்மனோ குணவருத்திதः மயி துர்யே ஸ்திதோ ஜஹ்யாத் தியாகஸ்தத்குணசேதசாம். அயம் ஆத்மனः சம்ஸ்ருதி பந்தः குணவருத்திதः. குணவருத்திதः இந்த யர்ஹிங்கிறது ஸ்லோக பூரணார்த்தம், அதுக்கு ரொம்ப மீனிங் கிடையாது. இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் அதுக்கு. யர்ஹிங்கிற வார்த்தைக்கு யதாஹி அப்படின்னு போடலாம். யதா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. யர்ஹி இதெல்லாம் ரொம்ப கிராமர்லாம் பார்க்கணும். நான் அதெல்லாம் உள்ள நுழைய விரும்பலை, நான் கிராமர் கிளாஸ் இங்கே நடத்த விரும்பலை. அதனால் யர்ஹி சொன்னால் யதா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லாட்டி அது ஸ்லோக பூரணார்த்தம். ஸ்லோக பூரணார்த்தம் என்ன? ஒரு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக சில வார்த்தைகளை அசைச்சொற்கள்பாங்க. தமிழில் அசைச்சொற்கள்பாங்க. அசைச்சொற்களுக்கு அர்த்தம் கிடையாது. அர்த்தம் சொல்லணுன்னாலும் சொல்லலாம், சொல்லாட்டாலும் தப்பு இல்லை. அதனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஆத்மாவுக்கு சம்சார பந்தம் என்பது குணவருத்திகளால் உண்டாகிறது. ஆத்மாவானது புத்தியுடன் ஒன்றுபடுத்தி கொள்ளுவதால் 3 நிலைகளை தருகிறது. எது தருகிறது? புத்தி தருகிறது. புத்தி உருவாக்கி கொள்ளுகிறதுன்னு அர்த்தம். அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். அயம் ஆத்மனஹா சம்ஸ்ருதி பந்தஹா, இந்த ஆத்மாவினுடைய சம்சார பந்தமானது குணவருத்தி தஹ, குணவருத்திபியாம் தத்தம், குணவருத்திபியாம் தத்தம், குணவருத்திபிஹி தத்தஹ
அப்படி போடும். குணவிருத்திபிஹி தத்தா, தத்தகான்னு என்ன, கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த விஷயங்களும் அந்த விஷயங்களை பற்றிய அந்த விஷயங்களுடைய எண்ணங்களும் அதனால உண்டாகிறதுன்னு அர்த்தம். புற விஷய சம்பந்தமும் விஷய எண்ணங்களால் உண்டாகிறதுன்னு அர்த்தம். விஷய சம்பந்தத்தினாலும் விஷய தியானத்தினாலும் சம்சார பந்தம் உண்டாகிறது, அவ்வளவுதான் அர்த்தம். விஷய சம்பந்தத்தினாலும் விஷய தியானத்தாலும் சம்சார பந்தம் உண்டாகிறது. ஆகையினால என்ன பண்றதுன்னா திரும்பவும் அதையே சொல்றார். நிறைய தரம் சொல்லுவோம் சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்றார். மயி துரியே ஸ்திதா சன் ஜஹ்யாத். அந்த சம்ஸ்கிருதி பந்தத்தை என்ன பண்ணணும்னா நீ ஜஹ்யாத் வெற்றி கொள்ள வேண்டும். எப்படின்னா இந்த 3 நிலைகளை கடந்த 4வது நிலை என்று ஒன்று இருக்கிறது. 4வது என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேரு துரியம் பேர். அது 4வது நிலை இல்லை, 4வது நிலை போன்று. அது போட்டிருக்கேன் பாருங்க. எனவே 4வது போன்ற உபனிஷத்து தைத்திரிய மாண்டூக்கிய உபனிஷத்து ஆத்மாவை துரியன் என்று கூப்பிடுகிறது. துரியன்னா ஜாகிரத அவஸ்தையில பிரதமஹ, ஸ்வப்னாவஸ்தையில த்விதீய, சுஷுப்தி அவஸ்தையில திருத்தீய. இந்த 3 அவஸ்தைக்கும் சாட்சியாக இருக்கிறவனை உபச்சாரமாக சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? துரிய ஆர் சதுர்த்தா. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சதுர்த்தனா 4, துரியனாலும் 4ன்னு அர்த்தம். துரிய ஆர் சதுர்த்தா. நாந்த பிரஜ்ஞம் ந பகிஷ்பிரஜ்ஞம் நோபயத பிரஜ்ஞம் ந பிரஜானகனம் ந பிரஜ்ஞம் நா பிரஜ்ஞம் அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்ச உபசமம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம். மன்யந்தே ச ஆத்மா. சதுர்த்தம் மன்யந்தேன்னுட்டார். அது வார்த்தை கவனிக்கணும். சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா. இது புரியாம நிறைய பேர் சமாதி நிலை தான் துரிய நிலை. அந்த சமாதி நிலையில சவிகல்ப சமாதி துரிய அவஸ்தா, நிர்விகல்ப சமாதி துரிய அதீத அவஸ்தா. அது கூட அவங்க சொல்றது இல்லை, நான் சொல்றேன். இது நிர்விகல்ப சமாதி துரிய அதீத அவஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லது, மனசுக்கு நல்ல பக்குவம் வரும். சமாதி எல்லாம் பழகினா பக்குவம் வரும், மோட்சம் வராது. மோட்சம்ங்கிறது ஒரு காலத்தில் அடையப்படுவதல்ல, ஒரு அவஸ்தையில் அடையப்படுவதல்ல. மோட்சம் என்பது ஒரு அவஸ்தையில் அடையப்படுவதல்ல. மோட்சம் நித்திய சித்தம். அது ஞானத்தால் தான் அடைய முடியும். சமாதிங்கிறது ஒரு கர்மா. ஒரு சமாதிங்கிறது ஒரு கர்மாவை பண்ணி ஒரு ஸ்டேஜில் அடையக்கூடியது ஒன்றல்ல மோட்சம். அதனால மனசு நன்றாக பக்குவப்படும். சமாதி பழகலாமா வேண்டாமான்னா நன்றாக பழகுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல வேதாந்தம் புரியும், நன்றாக வேதாந்தம் புரியும். ஆனால் சமாதி மோட்சத்தை கொடுக்கும்னு மாத்திரம் நம்பிடாதீங்க. அது யுக்திக்கு விரோதம், சாஸ்திரத்துக்கு விரோதம், அனுபவத்துக்கும் விரோதம், சந்தேகமே இல்லை. ஒரு அவஸ்தையில ஒரு சூக்ஷ்மமான கர்மாவினால அடையக்கூடிய மோட்சமானது ஆபேட்சிக்கமே தவிர ஆத்தியந்திகம் இல்லை. சுவாமி சமாதியில இருந்தா ரொம்ப நிம்மதியா இருக்குன்னா, சமாதியில இருந்தா நிம்மதியா இருக்கு. சமாதி எப்பவுமே இருக்குமான்னா சமாதியிலிருந்து கலைய வேண்டி இருக்கும். அதுக்கு அவங்களே ஒரு அவஸ்தைன்னு போட்டு வச்சிருக்காங்க யோக சாஸ்திரத்துல, வியுத்தான அவஸ்தா. அதுக்கு பேர் என்ன அவஸ்தா? வியுத்தான அவஸ்தா. சமாதியில இருந்து எழுந்தவன் எப்படி எல்லாம் நடப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆகையினால ஏற்கனவே நமக்கு ஏதாவது பண்ணணும்னு தோன்றது இல்லையா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒன்றும் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கோங்கிறோம். இது இவ்வளவுதானே? இல்லை, ஏதாவது சொல்லுங்க சுவாமி. நான் சொன்னதெல்லாம் பண்ண போறியோ நீ? இல்லை இல்லை, எனக்கு சௌரியம் இருந்தா பண்ணுவேன்.
டாக்டர் கொடுக்குற மாத்திரையை எத்தனை பேர் ஒழுங்காக சாப்பிட்றாங்க சொல்லுங்க. டாக்டர் இந்த மாத்திரையை சாப்பிடுங்கிறார், இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அப்புறம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்லுவார். அது அவர் சொல்லிட்டு போவார். சும்மா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன், அவர் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்காக போனேன். டாக்டர் நான் எதுக்கு போனேன், என்னன்னு எனக்கு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அது ஒருத்தன் கதை சொன்னானா, என்ன டாக்டர்கிட்ட எதுக்கு போனேன், என்ன டாக்டர் பிழைக்கணுமே நானா எப்படி. அப்புறம் என்ன சரி, அப்புறம் என்ன சொன்னார் டாக்டர்னா, அவர் மருந்து எழுதி கொடுத்தாருன்னா, மருந்து வாங்கினேன், மருந்து வாங்கினேன், சரி வாங்கினேன், ஏன்னா அவன் பிழைக்கணுமே அப்படின்னா. அப்புறம் மருந்தை சாப்பிட்டேன்னா, இல்லைன்னா ஏன்னா நான் பிழைக்கணுமே. இது மாதிரி எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப டாக்டர்கிட்ட போனோமானா அவர் சொல்றதெல்லாம் நாம கேட்கணுமா வேண்டாமா, கேட்கணும். இப்ப அதே மாதிரி இப்ப நாம ஒண்ணு சொல்றோம், அது சொல்றத நாம சொல்றத அவங்க கேட்டா தானே பிரயோஜனம், கேட்கலன்னா என்ன பிரயோஜனம் அதுல. அது மாதிரி இப்படியே ஒன்னொன்னா நாம எதையுமே முழுக்க எடுத்துக்கிறது இல்லை. சாஸ்திரம் சொல்றது சொன்னா நாமளே ஃபில்டர்டு லிசனிங் தான், கேட்கிற போதே வடிகட்டி கேட்கறது. அது என்ன சொல்றாங்கன்னு முழுக்க கேட்கறது இல்லை, கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வடிகட்டலாம், உட்காந்து தனியா வடிகட்டலாம். கேட்கிற போதே சிலதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அந்த பக்கம் பார்த்துக்கிறது. சரி நமக்கு பிடிக்கிற சப்ஜெக்டா இருந்தா கேட்போம் என்று நினைக்கிறார்கள். ஆனா அது சரி வராது. சமாதி ஒரு அவஸ்தை, அந்த அவஸ்தையில கிடைக்கிறது நாம அந்த அவஸ்தையில கிடைக்கிறது நித்தியமான மோட்சம் கிடையாது. ஆனா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா அதுக்கப்புறம் வேதாந்தம் படிக்கணும். படிச்சாதான் நித்திய சித்தமான அந்த ஆத்மாவை புரிந்து கொண்டு நம்ம நித்திய மோட்சத்துல இருக்கோங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஆகையினால மயி துரியே ஸ்திதா சன் ஜஹ்யாத், மயி துரியே ஸ்திதா சன் ஜஹ்யாத். இங்க துரியேன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், மத்ரூபஹா சாக்ஷி மதாத்மனஹா, மதாத்மனஹா ஜீவஸ்ய 25வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மதாத்மனஹா ஜீவஸ்ய, 26வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மத்ரூபஹா, 27வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சி, 28வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற துரியா, எல்லாம் ஒண்ணுதான். ஜஹ்யாத், ஜஹ்யாத்னா என்ன அர்த்தம், அந்த சம்சார பந்தத்தை வெற்றி கொள்வாயாக. கிருஷ்ணர் ரொம்ப அழகான உபாயம் சொல்லி கொடுக்கிறார். அப்பா ஆத்மஸ்வரூபத்திலேயே நில்லு, அந்த ஆத்மஸ்வரூபம் வேற யாரும் இல்லை, அந்த ஆத்மாவாகவே நான் தான் இருக்கேன். ஜீவ ஆத்மா பரம ஆத்மான்னு ரெண்டு ஆத்மா இல்லை, ஜீவன் பரம் என்கிறதே உபாதி, ஆத்மா சத்தியம் என்று உபதேசம் பண்ணுகிறார். அந்த ஞானத்திலேயே ஸ்திரமாக இரு என்று சொல்லுகிறார். இதுக்கு பேர் தான் குணச்சேதசாம் தியாகான்னு பேர். குணங்களையும் அந்த குணங்களுடைய விஷயங்கள் குணங்களுடைய எண்ணங்களையும் விடுவது என்பது இதுதான். விஷய சம்பந்தத்தையும் விஷய தியானத்தையும் தியாகம் செய்வது என்பது இதுவே ஆகும். இதை பிசிக்கலா பண்ண முடியாது, புத்தியினால பண்ண முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நான் விஷயங்களை குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வா ந சஜ்ஜதே. இந்திரிய கண்ணுக்கு மெய்வாய் கண் மூக்கு செவி அது தர்மமான விஷயங்களில் பிரவர்த்திக்கட்டும், நான் அந்த தர்மமான விஷயத்துக்கும் அகம் சாட்சி. என்ன கிளாரிட்டி பாருங்க, தெளிவு. எனக்கு நினைக்கிறேன், நான் தோன்றது. அதனால என்னன்னா, கண் தர்மமானதையே பார்க்கட்டும், காது தர்மமானதையே கேட்கட்டும். பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம பத்ரம் பஷ்யேம பத்ரம் ஸ்திரைஹி அங்கைஹி துஷ்டுவாகும் ஸ்தனுபி. நல்லவற்றையே செய்யட்டும், அந்த நல்லதற்கும் நான் சாட்சி. நான் நல்லவைகளை செய்பவன் அல்ல, அவைகளுக்கு நான் சாட்சி. உடலும் மனமும் தர்மமாக இயங்கட்டும், அவைகளுக்கு நான் சாட்சியாக இருப்பேனாக என்பதுதான் தியானம். இதைத்தான் கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்கிறார். மேலும் இதே கருத்தை விளக்குகிறார். மாலை பார்ப்போம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.